இந்த வீடியோ பாருங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா அந்த பொண்ணு வந்துட்டு போன் நோண்டிட்டு வருதுன்னு. அந்த கேர்லெஸ்க்கு அவங்க கொடுத்தது அவங்களோட விலைமதிப்பு இல்லாத உயிர். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம், ரோடு கிராஸ் பண்ணும்போதோ இல்ல சரி இந்த மாதிரி ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போதோ தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. போனோ இல்ல மெசேஜோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களோட உயிரோட கம்பேர் பண்ணுறது. ஏன்னா நமக்கு நம்மளோட உயிர் எவ்வளவு முக்கியம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால ரொம்ப ரொம்ப அவேர்னஸா இருங்க, சேஃபா பயணம் பண்ணுங்க. ஏன் நான் இதை ஒவ்வொரு வீடியோலும் திரும்ப திரும்ப பண்றேன்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு பண்றாங்க, அதனால அவங்க உயிர் இழக்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்டேக்ஸை நம்மளோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ யாருமே அந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்துட்டு இதை ஒவ்வொரு வீடியோலும் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் இப்படி இதையே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் சாலை விதிகளை மதிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ஜீரோ. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும் போதும் இல்ல இந்த மாதிரி தண்டவாள கிராஸ் பண்ணும் போதுமே எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம தான் கிராஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்காவது எப்படி சேஃபா கிராஸ் பண்ணணும், எப்படி ட்ராக் இருந்ததுன்னா நடந்து போகணுமா இல்ல படிக்கட்டுல நடந்து போகணுமா அப்படின்ற எல்லா ஒரு அவேர்னஸும் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும். தயவு செஞ்சு அதை எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அகைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்காவது சாலை விதிகளை பத்தியும் ரோடு கிராசிங் சேஃப்டி ஸோ இதெல்லாம் அவேர்னஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு அதை நம்ம இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே அவேர்னஸ், ஸ்டே சேஃப், மற்றவரை நேசிப்போம், அன்பு விதைப்போம்.